இன்றைய வேதவசனம் சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தேவன் எருசலேமை மதிலில்லாத பட்டணங்கள் போல் இருக்கிறது என்று தானே அந்த எருசலேமுக்கு அக்கினி மதிலாக இருக்க போவதாக கூறுகிறார். ஏனெனில் எருசலேம் தன் நடுவிலே கூடும் மனுஷரின் திரளினாலும் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதிலில்லாத பட்டணங்கள் போல் ஆயிற்று. எனவேதான் தேவன் சொல்லுகின்றார், நான் எருசலேமுக்கு அக்கினி மதிலாக இருப்பேன் என்று. எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயம். நம் சரீரமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகின்றது. நம் தேவன் நம் இருதயத்தில் வாசமாய் இருக்கின்றார். ஆனால் நம் இருதயத்தில் மனுஷ திரளாக மாம்ச சிந்தனையினாலும் மிருக ஜீவன்களின் திரளாக பொருளின் ஆசையினாலும் மதிலில்லாத பட்டணம் போல் நம் இருதயம் இருக்கின்றது. அதனாலே நம் எதிராளியாகிய சாத்தான் நம்மை எளிதில் வஞ்சிக்க ஏதுவாக இருக்கின்றது. ஆனால் தேவன் சொல்லுகின்றார், என் ஆலயமாகிய உங்கள் இருதயத்திற்கு நான் அக்கினி மதிலாக இருப்பேன் என்று. அன்றியும் நம் இருதயத்தை சுற்றிலும் அக்கினி மதிலாகவும் நம் இருதயத்தின் நடுவில் மகிமையாகவும் கர்த்தர் விளங்குவார். எங்களுக்கு அக்கினி மதிலாகவும் எங்களில் மகிமைப்படும் எங்கள் அன்பு நேசரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி.